Hi friends, welcome to Zaag Zoog Kitchen. இன்னைக்கு நம்ம Zaag Zoog Kitchenல பார்க்க போறது மசாலா புலாவ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இத ஆலு மட்டர் புலாவ் and வெஜ் புலாவ்னு கூட சொல்லலாம். இந்த மசாலா புலாவ் வந்து வெஜிடபிள் பிரியாணியோட டேஸ்ட்டை விட சூப்பரா இருக்கும். நான் இந்த மசாலா புலாவ் ரெண்டு வெஜிடபிள் வச்சு பிரியாணி மசாலா இல்லாம பேசிக்கான வீட்ல உள்ள மசாலா பொருட்களை வச்சு ஈஸியா செஞ்சு காமிச்சிருக்கேன். பிகினர்ஸ் கூட இந்த மசாலா புலாவ் குழஞ்சிராம உதிரியா அழகா ஈஸியா செஞ்சிடலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல மட்டன் புலாவ் அண்ட் வெஜ் பிரியாணி ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டன்ல இருக்கு. டைம் கிடைச்சா அதையும் பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈஸியான டேஸ்டியான ஆலு மட்டர் புலாவ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் மசாலா புலாவ் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துடலாம். நான் 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1/2 kg அளந்தோம்னா காப்படியில் ஃபுல்லாக குவிச்சு ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு ரைஸ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 1/2 an hour நம்ம வந்து சோக் பண்ணி வச்சிடணும். மசாலா புலாவ் தாளிக்கிறதுக்கு பே லீஃப் 2, சீரகம் 2 டீஸ்பூன், பட்டை 2, கருப்பு ஏலக்காய் 3. சப்போஸ் உங்கள்கிட்ட கருப்பு ஏலக்காய் இல்லைன்னா நீங்கள் பச்சை ஏலக்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கிராம்பு 3, ஸ்டார் அனைஸ் 2, கேஷ்யூ நட் 8 எடுத்திருக்கேன். கேஷ்யூ நட் வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 4 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். புதினா கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 சின்ன உருளைக்கிழங்க தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃப்ரோசன் பட்டாணி 1 கப் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இருந்ததுன்னா 1 கப் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்து செய்யறப்போ புலாவ் வந்து இன்னும் டேஸ்டா இருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ் தான் இல்ல, இந்த புலாவுக்கு நீங்க எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். நான் சிம்பிளா 2 வெஜிடபிள்ஸ் மட்டும் சேர்த்து செய்றேன். கெட்டி தயிர் 100 ml எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 சின்ன டொமேட்டோவை இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ புலாவ் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்துல 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ சேர்த்து செய்யறப்போ புலாவ் வந்து கமகமன்னு இருக்கும். உங்களுக்கு கீ சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா பொருட்களை ஆட் பண்ணிடலாம். இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். கேஷ்யூ நட் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை இப்படி விட்டோம்னா இன்னும் கருகிரும். அதனால கேஷ்யூ நட்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஆனியனை வந்து நம்ம கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஆனியன் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கினா போதும். 1 நிமிஷம் வதக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு லிட்டை போட்டு கவர் பண்ணிட்டு 3 நிமிஷத்துக்கு தக்காளி வந்து மசீர அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வந்து இந்த அளவுக்கு குக் ஆகிருக்கணும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்துருந்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சேர்க்குறப்பவே பட்டாணியும் சேர்த்துருங்க. அப்போ தான் பட்டாணி வந்து குக் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃப்ரோசன் பட்டாணி எடுத்துருக்கிறதுனால உருளைக்கிழங்கு பாதி வெந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து பட்டாணி ஆட் பண்ண போகிறேன். அப்போ தான் பட்டாணி வந்து ஓவர் குக் ஆகாமல் இருக்கும். இப்போ இதை ஒரு லிட்டால கவர் பண்ணிட்டு அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு 4 மினிட்ஸ் நம்ம வந்து உருளைக்கிழங்கு குக் பண்ணிக்கணும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு வந்து பாதி குக் ஆயிருக்கு. இப்போ நான் ஃப்ரோசன் பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டாணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் மசாலா தூள்ல ஆட் பண்ணிடலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன். சப்போஸ் நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாலாம் சேர்க்குறப்ப அடுப்பை வந்து கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் வச்சு சேர்க்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மசாலா வந்து கருகிடாமல் பார்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லி, புதினா, தயிர் இது 3யுமே ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் சேர்க்குறப்ப கண்டிப்பாக அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 நிமிஷம் வதக்கினா போதும். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி சேர்க்கணும். நான் 1 கப் அரிசி அதாவது காப்படி எடுத்திருந்தேன். இதில் 2 கப்பு தண்ணி வந்து அளந்து சேர்த்துக்கிறேன். இப்போ ரைஸ்க்கு தேவையான 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கல் உப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து சால்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம ஏற்கனவே வெஜிடபிள்ஸ் குக் ஆகிறதுக்காக 1 டீஸ்பூன் சால்ட் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். அதனால உப்பு சேர்த்துட்டு
சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். லிட்டால கவர் பண்ணிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஊற வச்ச அரிசியில உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதுல இப்ப சேர்த்துக்கணும். அரிசியை சேர்த்ததும் ஓவரா மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டா தான் மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். லிட்டால கவர் பண்ணிடணும். மறுபடியும் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு 5 to 6 மினிட்ஸ் நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா வத்திருச்சு. அரிசியும் தண்ணியும் இந்த லெவலுக்கு வரணும். இதுதான் தம்க்கு விடுற கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த கேஷ்யூ நட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தம்க்கு விடுறதுக்காக ஒரு பழைய தோசைக்கல்லை நான் அடுப்பில் பிளேஸ் பண்ணிக்கிறேன். அடுப்பை வந்து சிம்ல வச்சுக்கணும். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண புலாவ் பாட்டை இதுக்கு மேலே பிளேஸ் பண்ணிக்கிறேன். இதை ஒரு ஃபாயிலால க்ளோஸ் பண்ணிட்டு லிட்டை போட்டு கவர் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு 10 மினிட்ஸ் நம்ம வந்து தம்க்கு விட்டுறலாம். 10 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் நம்ம வந்து ரெஸ்ட்ல வச்சிடலாம். கண்டிப்பா 10 மினிட்ஸ் ரெஸ்ட்ல வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பை அமர்த்தி 10 நிமிஷம் ஆச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புலாவ் வந்து ஓபன் பண்ணிடலாம். நல்ல உதிரி உதிரியா இருக்கு. சுத்தமா கீழே அடி பிடிக்கல. உருளைக்கிழங்கு நல்லா குக்கா இருக்கு. இதோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த ஆலு பீஸ் புலாவை ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிளான டேஸ்டியான மசாலா புலாவ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ட்ரை பண்ணி உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.